வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை ஒரு வசந்தம். வாழ தெரியாத ஜட்ஜாக போய் உட்காந்தா கூட என்ன தான், நீ எந்த வண்டியில் உட்காந்துக்கிறதுன்றது விசேஷம் இல்லை, எப்படி உட்காந்துக்கிறன்றது தான் விசேஷம். சாணித்தர இங்கே அவ்வளோ கொண்டாட்டமாக உட்காந்து போய் இப்போ அப்படி தான். ஒருத்தன் சொல்கிறான் எளிமையாக இரு, சட்டை போட்டு வேஷ்டி கட்டின்னு சேரில் பிளாஸ்டிக் சேரில் உட்காருன்றான். எவனா மதிப்பீங்க? நான் எளிமையாக தானே இருக்கிறேன். எளிமை என்ன நினச்சிக்கிறேன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்குது தான். தங்கத்தட்டில் கூழ் குடிக்கிறதுக்கு பேர் தான் எளிமை. கூழ் குடிக்கணும், கூழை குடிக்கணும், கூழ் தான் முக்கியம். தங்கத்தட்டு இருக்கலாமா இல்லாமா? கோப்பையாக இருந்தாலும் மண்பானமாக இருந்தாலும் தங்கத்தட்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறது என்ன தான், யார் இஷ்டம். இதை விட இன்னொரு மேட்ரு என்ன, சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்ணும். ஆமாம், ஆட்டுக்கறி நல்லவே இல்லை, இன்னும் இருக்கிறதுலே பிரியாணி காஸ்ட்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன், சரியாக மாட்டிச்சு ஜவ்வு, உள்ளே போட்டு பல்ல ஆட்டினே இருக்கிற கறிவே மாட்டுது கச்சி வரைக்கும். ஆமாம், எப்படித்தான் மெல்லுவதோ. தண்டனை எங்கே வேணால் வரும், பரிசு போல் தண்டனை வரும். சிலருக்கு பணம் சாபம், சிலருக்கு பணம் வரம். பணம் ஒன்று தான், இங்கேருந்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது சரியாக வாழ்கிறாங்கலாம். மனசாட்சி தான், நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அறவும் பொய்யவும் உண்மையெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். அதனால் கவனமாக இருங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, மனசாட்சின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுகிறீங்கன்னா, எங்கேனா கற்றுக்குன்னு வந்ததெல்லாம் தொகுப்பு, கற்றுக்கினதோட தொடுப்பை வச்சுன்னு மனசாட்சின்னு மயிர் பிடிக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனை. அதை தான் திட்டுனுக்கிறேன் நான். அதை திட்டினா நீ உன்னையே திட்டு தான் நினச்சிக்கிறேன். நீ கற்றுக்கிந்த திட்டுறேன் நான், நீ என்ன நினச்சிக்கிற? உன்னையே திட்டுறதான் நினச்சிக்கிறேன். உன்னை எப்படி நான் திட்ட முடியும்? நீ கடவுளோட படைப்பு, பிரம்மாண்டத்தின் உச்சம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாயையோ பூனையோ பன்னியோ மாடையோ நான் சாப்பிடவே முடியாது. அதோட ஃப்ளஷை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். கடவுள் எனக்கு அவ்வளோதான் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு. மாடை சாப்பிட்ற வல்லமை எனக்கு இல்லவே இல்லை. நீ யார் நினச்சிங்கிற? ஆமாம், மாடு சாப்பிட்றான், மாடு எப்படா சாப்பிட முடியும்? மாடு இன்னும் யாருமே பார்க்கல. நம்ம தட்டி எழுப்பி மாடை கூப்பிட்டு எப்பா நீ எத்தனை ஏதலாங்க. ஒரு மனுஷன் தன்னை புரிஞ்சினா தான் அது மற்ற புரிஞ்சுக்க முடியும்னு தெரியும். அதனால் ஜட்ஜிகள் இல்லைப்பா, யாருக்காக இருந்தாலும் தண்டனை உண்டு. நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தண்டனை உண்டு. மன்னிப்பு, பாவ மன்னிப்புலாம் இல்லையாண்ணா தான் என் விரல் தான் சாட்சி. ஊந்து வளைஞ்சிச்சா இல்லையா, நிமிந்தா கூட எவ்வளோ தூரம் தான், அதுக்கு மேலே அவ்வளோ.